நவம்பர் 20 அரசியல் பயணம் குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று மல்லை சத்யா தெரிவித்தார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, ராமதாஸ் அன்புமணியை ஏன் கட்சிக்கு அழைத்துக் கொண்டோம் என்று வருத்தப்படுவது போன்று ஒருநாள் வைகோவும் வருத்தப்படுவார் என்று தெரிவித்தார். துரை வைகோவிற்கு மத்திய அமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது, அதனால் பாஜகவுடன் இணைந்து செயல்பட நினைக்கிறார் என்று விமர்சித்த மல்லை சத்யா, கூட்டணி குறித்து தற்போது நாங்கள் சிந்திக்கவில்லை, வாய்ப்பு கிடைத்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் என கூறினார். இங்கு அது ஒரே ஒரு துளி கூட இங்கு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி அரவணைத்து செல்கின்ற பாங்கு துரைக்கு இருக்குமே, ஆனால் நான் அவருக்கு வணக்கம் பண்ணணும் வேணும்னு கூட நினைப்பேன். ஆனால் என்னை பார்க்காமல் அவருடைய முகத்தை திருப்பின்னு ஓடுவார். அவர் ஒரு அரசியல் படுத்தப்படாத ஜனநாயக பண்புகள் சிறிது கூட இல்லாத ஒரு மனிதராக தலைவர் வைகோ உருவாக்கி இருக்கிறார் என்பது கவலைக்குரிய ஒன்றுதான். எங்களை ஜனநாயகப்படுத்திய தலைவர் வைகோவர்கள், எங்களை அரசியல்படுத்திய தலைவர் வைகோவர்கள் தன் மகனுக்கு அதை போதிக்கவில்லை என்பது கவலைக்குரிய ஒன்று, துரதிருஷ்டத்திற்கு ஒன்று. அது நாங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களே அதை ஊர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக திமுக மட்டும் களத்தில் நின்று கொண்டிருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு கூறினார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையம், மாநகராட்சி வார்டு அலுவலகம் உள்ளிட்டவற்றை ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சேகர்பாபு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்திலிருந்து ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்காக கேரளாவில் தமிழ்நாடு அரசு சார்பாக தகவல் மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக மட்டும்தான் களத்தில் நின்று கொண்டிருக்கிறது எனவும், எஸ்ஐஆரை கொண்டு வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை களைத்து சூட்சமங்களை தகர்த்து எறிந்து வருகிறார் முதலமைச்சர் எனவும் கூறினார். அமைத்தாயிட்டு திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டு சார்பில் அதற்கு அனுமதி பெறப்பட்டு கன்னியாகுமரியில் இருக்கின்ற 2 சூப்பரண்டுகள் சுழற்சி முறையில் அங்கே நேற்றையிலிருந்து பணியில் இருக்கிறார்கள். வாணியம்பாடி பகுதியில் மதரசா பள்ளியில் படிக்கும் மாணவர்களை ஆசிரியர் ஒருவர் கடுமையாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பஷீராபாத் மசூதியின் மேல்தளத்தில் செயல்பட்டு வரும் மதரசா பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் மாணவர்களை கடுமையாக தாக்கும் வீடியோ ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர்களின் கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு சம்பந்தப்பட்ட ஆசிரியர் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் முன்னேற்பாடு நடவடிக்கையால் வடகிழக்கு பருவமழையால் இதுவரை எந்த பாதிப்பும் இல்லை என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறினார். விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு, வட்டம், விளக்கல், பெரியாறு மற்றும் கோவிலாறு அணைகளிலிருந்து தண்ணீரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா தலைமையில் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அவர்கள், விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பிளவக்கல் திட்டத்தில் பாசன வசதி பெறும் கண்மாய்களுக்கு வினாடிக்கு 150 கனஅடி வீதம் இன்று முதல் 7 நாட்களுக்கும் மற்றும் பெரியார் கால்வாய் நேரடி பாசனத்திற்கு வினாடிக்கு 3 கனஅடி வீதம் இன்று முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரையிலும் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதை அடுத்து இன்று அணை திறக்கப்பட்டதாக கூறினார். தொடரும் வடகிழக்கு பருவமழையால் தற்போது வரை தமிழகத்தில் எந்த பாதிப்பும் இல்லாத அளவிற்கு அரசு சிறப்பான முன்னேற்பாடுகளை செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் தகுந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் முதலமைச்சர் அவர்கள் அந்த எந்தெந்த ஏரியாவில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்கிறார்களோ அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நேரடியாக காணொலி காட்சி மூலமாக பேசி தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் எந்த விதமான பெரிய பாதிப்பு இல்லாத அளவிற்கு வடகிழக்கு பருவமழையை நாம் எதிர்கொள்கிறோம். அரூரில் குடும்ப தகராறில் மனைவியின் கழுத்தை வெட்டிக் கொன்ற கணவன் தனது குழந்தைகளுடன் தலைமறைவாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் பூந்தி மகால் தெருவை சேர்ந்த பூங்குடி என்பவரின் மூத்த மகள் மகாலட்சுமி. இவரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்த நிலையில் தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக தனது தாய் வீட்டிற்கு மகாலட்சுமி வந்த நிலையில் தன்னோடு சேர்ந்து வாழ கணவர் வெங்கடேஷ் கூறியுள்ளார். சம்பவத்தன்று ஏற்பட்ட வாக்குவாதத்தில் வெங்கடேஷ் தனது மனைவியை கத்தியால் கழுத்தை எறுத்து கொலை செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அரூர் காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றியதோடு கொலை செய்துவிட்டு 2 குழந்தைகளுடன் தலைமறைவாகியுள்ள வெங்கடேஷை காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர்.
காஞ்சிபுரத்தில் வளர்ப்பு பிராணிகளுக்கான இலவச ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தும் முகாமை சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் துவக்கி வைத்து செல்ல பிராணிகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கினார். காஞ்சிபுரம் தேஜஸ்வி பெட்கர் சென்டர் சார்பில் இலவச ரேபிஸ் தடுப்பூசி முகாம் காஞ்சிபுரம் வையாவூர் சாலையில் நடைபெற்றது. இம்முகாமினை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் துவக்கி வைத்து தடுப்பூசி செலுத்திக் கொண்ட செல்ல பிராணி வளர்ப்போருக்கு உணவுப் பொருட்களையும் வழங்கினார். மேலும் இம்முகாமில் கால்நடை மருத்துவர்களுக்கும் செல்ல பிராணி வளர்ப்போருக்கும் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடத்தை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் 23,75,00,000 மதிப்பீட்டில் 50 படுக்கை வசதிகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கட்டடத்தை டிசம்பர் 2வது வாரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ள வருகை தரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இதையொட்டி உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடத்தில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து உளுந்தூர்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அறுவை அரங்கம், தீவிர சிகிச்சை பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, விபத்து சிகிச்சை பிரிவு அறைகளில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் அங்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து தலைமை மருத்துவ அதிகாரி அன்புமணியிடம் கேட்டறிந்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்றும் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்பட்டதை தொடர்ந்து 3வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் நேற்று முதல் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்பட்டு வரும் நிலையில் இன்றும் 2வது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனால் கடலில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதன் காரணமாக 3,500க்கும் மேற்பட்ட ஃபைபர் மற்றும் நாட்டு படகுகள், 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் பாதுகாப்பாக கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு சென்ற 150 இயந்திர விசை படகுகள் அவசரமாக கரை திரும்பின. கடலோர கிராமத்தில் கடல் சீற்றமும் சற்று அதிகமாக காணப்படும் நிலையில் கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி கூறப்பட்டுள்ளது. எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக செயல்பட்டால் திமுகவுக்கு தோல்வி பயம் என்றுதான் அர்த்தம் என சேலத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். சேலத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது குறித்து எந்த கூட்டணியிலும் இல்லாத கட்சிகள் உரிய நேரத்தில் முடிவு எடுப்பார்கள் என்று கூறிய அவர், ஒத்த கருத்துடையவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தால் நிச்சயம் பீகாரை விட தமிழகத்தில் அதிக இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என கருத்து தெரிவித்தார். மேலும் தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக செயல்பட்டால் திமுகவுக்கு தோல்வி பயம் என்றுதான் அர்த்தம் என தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்துடைய கோட்பாடுகள் மிக முக்கியம். மக்கள் நியாயமாக தேர்தல் நடக்க வேண்டும். நியாயமாக தேர்தல் நடந்தால்தான் வாக்குரிமையை அவர்கள் முழுமையாக பயன்படுத்த முடியும் என்று நினைக்கிறார்கள். இதுக்கு தடையாக திமுக இருந்தால் தோல்வி பயம் என்றுதான் பொருள். தமிழ்நாட்டு இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறிவு திருவிழா முயற்சி எடுக்கப்பட்டதாக சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற அறிவு திருவிழாவின் நிறைவு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டு இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அறிவு திருவிழா முயற்சி எடுக்கப்பட்டதாகவும், இளைஞர்களின் அறிவை வளர்க்க வேண்டும், ஆற்றலை பெருக்க வேண்டும் என திமுக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக தொண்டர்களுக்கு அண்ணா திராவிட கட்சியின் கொள்கை குறித்து தெரிய வாய்ப்பு இல்லை என்று குறிப்பிட்ட அவர், அவ்வாறு தெரிந்தால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்காது என்ற மறைந்த ஜெயலலிதாவின் கருத்து குறித்து அதிமுக பொதுச் செயலாளரிடம் கேள்வி எழுப்புவார்கள் என விமர்சித்து பேசினார். தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொள்கைகளை மட்டுமல்லாது கட்சியின் தலைவர்களை கூட மறந்தது உண்டு என்று குறிப்பிட்ட அவர், எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த எடப்பாடி பழனிசாமி அண்ணாவிற்கு மரியாதை செலுத்தியதாக கூறியது குறித்து கடுமையாக விமர்சித்து பேசினார். எலெக்ஷன் கமிஷனே அந்த வேலையில் இறங்கி இருக்கு. எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு திட்டம். தேர்தலையே திருட்டுத்தனமா நடத்துற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு இறங்கி இருக்கிறது. நாம் அத்தனை பேரும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. முதல்ல உங்க ஒவ்வொருத்தருடைய வாக்குகளை நீங்க முதல்ல பாதுகாக்கணும்.
உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தகுதியான ஒரு வாக்காளர் கூட பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம கண்ணும் கருத்துமா இந்த செயலில் நம்ம ஈடுபடணும். அதே மாதிரி போலி வாக்காளர்களை சேர்க்கறதையும் நாம எந்த காலத்திலையும் அனுமதிக்க கூடாது. நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் அதிகமான தொகுதியில ஜெயிச்சு காட்டணும்னா நாம இந்த பணியில அடுத்த 4 மாதங்கள், அடுத்த 2 மாதங்கள் எஸ்ஐஆர் பணியே இருக்கு, அடுத்த ஒரு 45 நாட்கள் இருக்கு. அந்த பணியில நாம ரொம்ப கவனமா ஈடுபட வேண்டும். வெளிமாநில வாக்காளர்களை தமிழ்நாட்டில் சேர்க்க முடியாது என ஓமலூரில் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சாப்ட் டென்னிஸ் மைதானத்தில் நடைபெற்ற கேலோ இந்திய மகளிர் சாப்ட் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டியை பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வெளிமாநில வாக்காளர்களை தமிழ்நாட்டில் சேர்க்க முடியாது என்று கூறிய அவர், நீட் தேர்வு குறித்து மக்களை குழப்பவே உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்கிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் தோல்வி அடையவில்லை, ஜனநாயகம்தான் தோல்வி அடைந்தது என்ற காங்கிரசின் கூற்று போல சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு பின் தோல்விக்கு காரணம் SIR தான் என்று கூற முதலமைச்சர் MK ஸ்டாலின் காரணம் தேடி வருவதாக விமர்சித்தார். அவங்க மாநில அரசு தொடர்ந்து இருக்க வழக்கு தீர்ப்பு எனக்கு 15 நாள்ல வரணும். ஏன்னா மாணவர்களுக்கு ஒரு குழப்ப நிலையை உருவாக்கக்கூடாது அப்படின்னு கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். கேட்க மாட்டாங்க. அவங்க வழக்கு போட்டு இருக்கிறது இப்படி ஒரு வழக்கு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேர்தல் அறிக்கையில நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை வழக்குவோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான். எல்லாம் பொய். அதாவது வெறும் வாய்மாலம், அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதன் உண்டு என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஐநா சபை விருது கிடைக்க பெற்ற ஒரே மாநிலம் தமிழகம்தான் என தஞ்சாவூரில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமை தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் தென்னங்குடி கிராமத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருந்து பெட்டகம் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு திட்டம் தொடங்கப்பட்ட பின்னர் அது மக்களை சென்றடைந்ததா என்பதை கண்காணித்து வரும் ஒரே முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் என தெரிவித்தார். மேலும் ஐநா சபை விருது கிடைக்கப்பெற்ற ஒரே மாநிலம் தமிழகம்தான் என பெருமையுடன் கூறிய அவர், டெங்கு பாதிப்பு வராமல் இருப்பதற்கும் வந்தால் உடனடியாக தடுப்பதற்கும் தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வரும் காரணத்தால் கடந்த 4.5 ஆண்டுகளில் குறைந்த அளவில் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.